ஒரு அமைதியான கிராமத்தில் அனன்யா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே கண்களை திறந்து விடுவாள். ஆனால் ஆரம்பத்தில் அது அவளுக்கு எளிதாக இல்லை. படுக்கை அவளை விடாமல் பிடித்துக் கொண்டது. கனவுகள் அவளை மீண்டும் தூக்கத்துக்குள் இழுத்துச் சென்றது. ஒரு நாள் அவளது பாட்டி அவளிடம் சொன்னாள், காலை நேரம் ஒரு ரகசிய தோட்டம் மாதிரி. சீக்கிரம் எழுபவர்கள் மட்டுமே அதன் அழகை பார்க்க முடியும். அந்த வார்த்தைகள் அனன்யாவின் மனதில் ஒரு சிறிய தீப்பொறியை ஏற்படுத்தின. அடுத்த நாள் அவள் சூரியன் உதயமாகும் முன்பே எழுந்தாள். வானம் மெதுவாக இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு நிறங்களில் மலர்ந்தது. பறவைகள் தங்கள் இனிய பாடல்களை ஆரம்பித்தன. காற்று புதிதாக இருந்தது. புத்துணர்ச்சியுடன் அனன்யா வெளியே சென்றாள். அவள் புல்லில் இருக்கும் பனித்துளிகளை தொட்டாள். மரங்களுடன் பேசும் காற்றை உணர்ந்தாள். அந்த நாளிலிருந்து அவள் தினமும் சீக்கிரம் எழ ஆரம்பித்தாள். சிறிய உடற்பயிற்சி செய்தாள். தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். பிறகு அமைதியாக புத்தகம் படித்தாள். சில நாட்களில் ஒரு அதிசயம் நடந்தது. அவள் அதிக உற்சாகமாக மாறினாள். அவளது மனம் தெளிவாக இருந்தது. பள்ளியில் அவள் கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள். ஒரு நாள் அவளது தோழன் கேட்டான், நீ எப்போதும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாயே, ரகசியம் என்ன? அனன்யா சிரித்துக்கொண்டு சொன்னாள், நான் எல்லாருக்கும் முன்னாடி காலையை சந்திக்கிறேன். கதை சொல்லும் கருத்து: சீக்கிரம் எழுவது என்பது ஒரு பழக்கம் மட்டுமில்லை, அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறிய ரகசியம்.